நார்மல் டெலிவரி ஐவிஎஃப் பிரெக்னன்சி, அதாவது ஐவிஎஃப் பிரெக்னன்சி என்னது? கருத்தரிப்பு மையத்தில் உண்டாகிற குழந்தைகள். இதனால கருத்தரிப்பு மையங்கள் எப்போ உண்டாகுது? அவங்களுக்கு கருமுட்டை உருவாகுற பிரச்சனை இருக்கும், இல்லை கருமுட்டையும் விந்தும் சேர்றதுக்குள்ள பிரச்சனை இருக்கும், இல்லை விந்தோட ஆரோக்கியத்தில் தான் பிரச்சனை இருக்கும். அதனால இதை எடுத்து கர்ப்பப்பைக்குள்ள வைக்கிறாங்க. ஸோ கர்ப்பப்பை நல்லா இருக்குல்ல, அப்போ ஐவிஎஃப் பிரெக்னன்சி சுகப்பிரசவம் தான் அவங்களுக்கு கரெக்ட். எப்பப்பெல்லாம் சுகப்பிரசவம் பண்ணணும் அப்படின்னா, நார்மலாக கருத்தரிச்சு பறிக்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு இந்த ஊசி அந்த ஊசி போடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கைனகாலஜிஸ்ட் விட்டுருவாங்க. அவங்க அப்பப்போ பிளட் டெஸ்ட், ஸ்கேனு அது இதுன்னு எப்பயும் பண்ணுறதோட ஒரு 4 மடங்கு ஜாஸ்தி தான் பண்ணுவாங்க. அதெல்லாம் விட்டுருங்க, அவங்களோட பழக்கத்துக்கு தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பட் குழந்தை தலை கீழே இருக்கு, இல்லை ரெட்டை குழந்தை இருக்கு, ரெட்டை குழந்தை முதல் குழந்தைக்கு தலை கீழே இருக்கு, மற்றபடி எல்லாமே நார்மலாக இருக்கும், சுகப்பிரசவம் தான் கரெக்ட். ஆனால் நம்ம ஊரில் ஐவிஎஃப் இந்த கருத்தடை மையத்தில் உண்டார தாய்மார்களை அவங்கள அப்படியே பெட்டில் அப்படியே அணுகாமல் படுக்க வச்சு ஒன்றுக்கு கூட போக விடாமல் இப்படி மெதுவாக நடக்க வைப்பாங்க. இந்த மாதிரி அவங்கள ஒரு நோயாளி ஆக்கிறாங்க. அது மிக மிக தவறு. யாருக்கு சிசேரியன் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, சிலவங்களுக்கு குழந்தையோட இந்த இடம் கீழே இருக்கும், அவங்களுக்கு சிசேரியன் பண்ணுவாங்க. இல்லை 3 குழந்தை இருக்கும், 3 குழந்தை இருந்தால் 2 குழந்தை வரும்போது இன்னொரு குழந்தை மாட்டிக்கும். ஸோ ட்ரிப்ளெட்ஸ்னு சொல்லுவோம். அது தவிர நஞ்சு கீழே பிரசவ பாதையில் இருந்தால் மற்றதெல்லாம் ருட்டீனாக எல்லா பெண்களுக்கும் நடக்கிறதா. ஸோ ஐவிஎஃப் பிரெக்னன்சி கருத்தடை மையத்திலிருந்து அது உண்டானதுக்கப்புறம் செயற்கையாக உண்டானாலும் கரு தான், அது பாட்டுக்கு இயற்கையாக தான் வளர போது. அதை 34 வாரம் 36 வாரத்தில் சிசேரியன் பண்ணுறது மிக மிக தவறு. முடிஞ்ச அளவு அதை அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க, தப்பு கிடையாது. ஏன்னா ஏற்கனவே ஒரு 3-4 லட்சம் செலவு பண்ணியிருப்பீங்க, இதையும் செலவு பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். உங்கள் வைத்தியம் அழுத்து கஷ்டப்பட வேண்டாம். ஸோ சுகப்பிரசவம் தான் நல்லது. செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க, அவங்க தெளிவாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க.